Welcome to our class. In the class exercise 3.10 part 6 question number 15 and 16. This is the last part of exercise 3.10. Suppose in the previous part நீங்க பார்க்கல அப்படினா so அந்த videos first பாருங்க, அதோட continuation தான் இந்த video. So அப்பதான் உங்களுக்கு clear-ஆ புரிய வருங்க. Okay. Next question number 15 என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Two vehicles leave a same place P at the same time moving along two different roads. அப்போ டூ வெஹிக்கிள் அப்போ எங்கன்னு வச்சுக்கலாம்னா அந்த Pன்ற பாயிண்டில் டூ வெஹிக்கிள் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சேம் டைம் மூவிங் அலாங் டூ டிஃப்ரெண்ட் ரோடு. அப்போ இந்த ரோடில் ஒரு வெஹிக்கிளும் இந்த ரோடில் ஒரு வெஹிக்கிளும் மூவ் ஆகுது சேம் டைம். ஒன் வெஹிக்கிள் மூவ்ஸ் அட் அன் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 60 km/h. அப்போ இந்த Pலேருந்து ஏக்கு மூவ் ஆகுற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 60 km/h வந்து மூவ் ஆகுது. அண்டு த அதர் வெஹிக்கிள் மூவ்ஸ் அட் அன் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 80 km/h கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த Pலேருந்து பிக்கு போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட் வந்து 80 km/h கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் ஆஃப் அன் ஹவர் த வெஹிக்கிள் ரீச் த டெஸ்டினேஷன் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ ஆஃப் அன் ஹவரில் அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ரீச் ஆகிடுது அதோட டெஸ்டினேஷன். அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெஸ்டினேஷன் ஏ அண்டு பி. அப்போ இந்த பியில் ஸ்டார்ட் ஆகிற வண்டி வந்து ஏ கிட்ட வந்துடுது, அதே மாதிரி அனதர் வெஹிக்கிள் வந்து பி கிட்ட வந்துடுது. ஓகேவா, எவ்வளோ நேரத்தில்? ஆஃப் அன் ஹவரில். நெக்ஸ்ட்டு இஃப் ஏபி சப்ஸ்டன்ஸ் 60 degree அட் த இனிஷியல் பாயிண்ட் பி. அப்போ இனிஷியல் பாயிண்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபி வந்து ஆங்கிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 60 degree கொடுத்துருக்குறாங்க. இப்போ தென் ஃபைன் ஏபி. இப்போ இங்கே கொஷின் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆவரேஜ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்துக்கு கொடுத்துருக்காங்க? 60 km/h. அதே மாதிரி அனதர் வெஹிக்கிள் வந்து 80 km/h. பட் இங்கே நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ கொஷினை வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஆஃப்டர் ஆஃப் அன் ஹவர். அப்போ 1 ஹவருக்கு 60 km போகுதுன்னா ஆஃப் அன் ஹவருக்கு எவ்வளோ தூரம் போகுது? 30 km போகுங்க. அப்போ P to A அப்படின்றது பார்த்தீங்கன்னா 30 km ஆஃப் அன் ஹவர். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி செகண்ட் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 80 km கொடுத்துருக்காங்க. அப்போ ஆஃப் அன் ஹவரில் அது எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கும்? 40 km. புரியுதுங்களா? ஸோ கொஷினை ஃபஸ்ட்டு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ், இப்போ நம்ம கொசைன் ஃபார்மில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஏபி இந்த டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதுதான் ஆப்போசிட் சைடில் இருக்கிற பி. ஓகே, இப்போ பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இன்ட்டு காஸ் பி. இங்கே வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஏயோட வேல்யூ வந்து 40 இருக்குது, பியோட வேல்யூ வந்து 30. ஸோ பி ஆங்கிள் வந்து 60 degree. ஸோ இந்த வேல்யூஸ் நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். காஸ் 60ஓட வேல்யூ வந்து 1/2. ஸோ இந்த 2 கெட் கேன்சல் ஆகும். இந்த 40 ஸ்கொயர் பண்ணால் 1600, 30 ஸ்கொயர் பண்ணால் 900, இது ரெண்டும் ஆட் பண்ணால் 2500. இங்கே 40 × 30 1200. இதை லெஸ் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? 1300. இப்போ இங்கே இருக்கிற இந்த ஸ்கொயர் வந்து ரைட் சைடில் வந்துச்சுன்னா ரூட்டாக மாறுமா? அப்போ அது எப்படி பிரிச்சுக்கிறேன்னா 13 × 100. அப்போ இது 100 வெளியே எடுத்தோம்னா therefore P is equal to 10√3 km which is equal to AB தான் அந்த லென்த்து. அப்போ AB is equal to 10√3 km. பட் புக் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10√52 கொடுத்துருக்குறாங்க ஆர் 20√3 கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டு ஆன்சருமே தப்புங்க. ஓகே, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம், one of the most important sum in this exercise. ஸோ இது கிளியராக நீங்கள் டயக்ராம் ட்ரா பண்ணுறதா இருக்கிறது உங்களோட டார்கெட்டு. சப்போஸ் தட் ஏ சேட்டலைட் இன் ஸ்பேஸ். அப்போ இந்த சேட்டலைட் வந்து ஸ்பேஸில் இருக்குது. ஸோ அப்போ நான் மார்க் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு an earth station and the center of earth all lie on the same plane. அப்போ சென்டர் ஆஃப் தி எர்த் ஸ்டேஷன் ரெண்டுமே எப்படி இருக்குன்னா சேம் பிளேனில் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட்டு லெட் ஆர் பி த ரேடியஸ் ஆஃப் த எர்த்து. அப்போ இங்கே எர்த்து டு எர்த் ஸ்டேஷன் ரேடியஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்டன்ஸ். ஏன்னா இந்த சென்டர் ஆஃப் த எர்த்தை பேஸ் பண்ணி தான் இந்த எர்த் ஸ்டேஷன் வந்து மூவ் ஆகும். அப்போ என்ன இருக்குன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்குன்னு ஆர் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு அதான் ஸ்மால் ஆர் பி த எர்த் அண்டு நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ஆர் பி த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் எர்த் டு சேட்டலைட். அப்போ இந்த சென்டர் ஆஃப் த எர்த்துலேருந்து சேட்டலைட்க்கு இருக்க டிஸ்டன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேபிட்டல் ஆர் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லெட் டி பி த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த எர்த் ஸ்டேஷன் டு சேட்டலைட்.
அப்போ இந்த சேட்டலைட்க்கும் எர்த் ஸ்டேஷனுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னென்னு கொடுத்துருக்குறாங்கன்னா டீன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் let theta 30 degree, let 30 degree be the angle of elevation from the earth station to satellite. அப்போ இங்கே எர்த் ஸ்டேஷனில் இருந்து மேலே சேட்டலைட்க்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்போ கீழே இருந்து மேலே அப்போ 30 டிகிரி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இஃப் த லைன் செக்மெண்ட் கனெக்டிங் எர்த் ஸ்டேஷன் அண்டு சேட்டலைட் சப்செட் ஆங்கிள் ஆல்ஃபா. அப்போ இந்த இது அப்போ எர்த் ஸ்டேஷனுக்கும் சேட்டலைட்டுக்கும் கனெக்ட் பண்ணுற அந்த லைனோட ஆங்கிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபான்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா. அட் த சென்டர் ஆஃப் எர்த். தென் ப்ரூவ் தட் டி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 plus small r by capital R the whole square minus 2 into capital R small r divided by capital R into cos alpha அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஆங்கிள் எங்கே வேணும் அதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். ஆல்ஃபா வேணும், காஸ் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஸ்மால் ஆர் இன்ட்டு கேபிட்டல் ஆர் காஸ் ஆல்ஃபா. ஓகேவா. இப்போ இங்கேருந்து என்ன பண்ணுறோன்னா இந்த கேபிட்டல் ஆர் ஸ்கொயரை வந்து காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன மாறும், நமக்கு ரூட்டாக மாறுங்க. இப்போ இந்த ஆர் ஸ்கொயரை நான் காமனாக வெளியே எடுத்துட்டேன்னா இங்கே என்ன கிடைக்கும், எனக்கு 1. இந்த டேர்மில் வந்து எனக்கு ஆர் ஸ்கொயர் இல்லை, அதே மாதிரி இங்கேயும் ஆர் ஸ்கொயர் இல்லை. அப்போ என்ன ஆகும், டிவைட் ஆகிடும். அப்போ இப்போ பாருங்கள், அப்போ ஆர் ஸ்கொயர் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். இந்த ஆர் ஸ்கொயரும் இங்கே மேலே இருக்கிற ஆரும் கெட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே 1 more ஆர் ரிமைனிங்கில் இருக்கும். ஓகே, இங்கே எதுவும் கேன்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இல்லை. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், இந்த ஆர் ஸ்கொயர்லேருந்து ரூட் எடுத்துட்டோம்னா ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே ஆர் வெளியே வந்துடுமா. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் இந்த ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் காமனாக எழுதிக்கலாம். அப்போ ஸ்மால் ஆர் டிவைடட் பை கேபிட்டல் ஆர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஸ்மால் ஆர் டிவைடட் பை கேபிட்டல் ஆர் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த கொஷினை நீங்கள் கிளியராக நீங்கள் படித்து 1 by 1 என்ன பண்ணுங்கன்னா டயக்ராம் வந்து லேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் எ கிரேட் டைம்.